apati kekeku, apati to, apati kut kut kut, apa caye. என் பொண்டாட்டி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்க. ஆகா, சிரிப்புக்கு இதான் காரணமா? இடி இவ்வளவு நாள் அடிச்ச வெயிலுக்கு 1 மணி நேரம்னாலும் அசராம சவர்ல அப்படியே அழகா குளிப்பேன். ஆனா ஞாத்துல இருந்து பெஞ்ச மழையில ஒரே நாள்ல கிடுகிடுன்னு ஆட்டம் கொடுத்துட்டு அதான் 5 நிமிஷம் குளிச்சுட்டு ஓடி இருந்தேன். இப்ப வேண்டாம், ஒரு 1/2 மணி நேரம் கழிக்கிட்டு. ஆமா, நான் வரும்போது ஒரே குலுங்கி குலுங்கி ஒரே சிரிப்பா இருந்து உனக்கு. என்னடி என் தங்கச்சி அவ புருஷனுக்கு கால் அமுகி விடுதான்னு அதை பார்த்து ஒரே கொண்டாட்டமா இருக்கா, உனக்கு சிரிப்பா இருக்கும். என்னடி விஷயம் சொல்லிட்டு நானும் சேர்ந்து சிரிப்போம்ல. அவனுக்கும் கொஞ்சம் சொல்லிட்டு என்ன விஷயம்? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணுமில்ல மர்மோல, லேச தலைவலி சாப்ல இருக்கு. மாத்து. என்ன நீ ஏன் சாக்கை வீ நின்னுட்டு இருக்கிய? ஆத்து, உங்க அம்மைக்கு தலைவலிக்கா. இனி சாதாரண தலைவலி தானே. இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீயை போட்டு கொடுங்க சூடாட்டு. எங்க அம்மைக்கு தலைவலி பஞ்சா பறந்துரும். ஆமா மர்மோல, இங்க மொவ சொன்ன மாதிரி ஒரு சூடாட்டு ஒரு தேயிலை தண்ணியை போட்டு கொண்டா குடிக்க, அந்த தலைவலி போயிரும். ஏத்தே, நீங்க அப்படிதான் சொல்லுவியா? அதுக்காண்டி நான் ஒரு கொடுமைக்கார மர்மோலா, நான் ஒரு நல்ல மர்மோங்கிறத நிரூபிக்க பார்த்தே. ஏத்தே, தலைவலி எதுக்கு வந்திருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப சத்து குறைஞ்சு போச்சு போல இருக்கு. அதனால வெறும் மாத்திரைக்கும் காப்பி தண்ணிக்கெல்லாம் இது அடப்படாதே. அதனால நான் என்ன சொல்லுதம்னா, நான் சொல்லதெல்லாம் நோட் பண்ணிக்கா. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், கொய்யாப்பழம், சப்பாட்டை பழம், எல்லா வகை பழத்திலையும் 2 கிலோ வாங்கிக்க. அதுக்கப்புறம் ஒரு குப்பி ஹார்லிக்ஸ், ஒரு குப்பி பூஸ்ட், ஒரு 2 கிலோ பியார்த்தம்பளம் வாங்கிக்க. பியார்த்தம்பளம் நிறைய தின்னதான் நல்ல ரத்த குப்பு குப்புன்னு ஊறும். மர்மோல, இதெல்லாம் எனக்கா? ஆமா தம்பி, எனக்கா? அது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எப்படி ஒரு 4999 ரூபா வந்துரும். நான் ஒரு 5000 ரூபா தாரேன். 1 ரூபா மீறி இருக்கும்ல, அது நீ குச்சி மிட்டாய் வாங்கி தின்னுக்கோனா. 5000 ரூபா எடுத்து வரேன், நின்னுக்கோனா. மக்கா, நான் அழுது ஆனந்த கண்ணீரட்டி, ஆனந்த கண்ணீர். என்னமா சொல்லுத? ஆனந்த கண்ணீரா? ஆமாட்டி மக்கா, அண்ணன் எப்ப சாவா தின்ன எப்ப காலியாவுன்னு காத்திருக்க காலம் வருதான். மாமியா எப்ப ஒளிவா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஆளுகளுக்கு மத்தியில எனக்கு என் மருமவா 2 கிலோ பாலம், அது இல்லாம ஆர்லிஸ் பூசிட்டு அது இதுன்னு எல்லாமே வாங்கி தர சொல்லியிருக்கா. அதுவும் 5000 ரூபா கிட்ட வருது. ஏடி, இதை என் வாயால எப்படி சொல்லுவேன்? யாராவது கண்ணு போட்டுறட்டி என் மருமகளை பத்தி. அவ்வளவு பாசமுள்ள மருமகளெல்லாம் இருக்கா. எனக்கு தலைவலி சொன்ன அப்படி புழுவா துடிச்சு போயிட்டாலட்டி. உண்மையை சொன்னா நான் கூட இவ்வளவு பாசமா இருப்பானா என்னன்னு தெரியலமா உன்கிட்ட. உன் மருமா என்ன பாசமா இருக்க பத்தியமா. இப்படி ஒரு அண்ணி கிடைக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணும், ஒரு மருமோ கிடைக்க நீனும் கொடுத்து வச்சிருக்கணுமா. போற பாக்க பார்த்தா அன்பான மாமியார் பாசமுள்ள மருமகள்னு இந்த வருஷத்துக்குள்ள அவார்டு உங்க 2 பேருக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாமா? மர்மோல, 500 நோட் அவ்வளவுமே புதுசா இருக்க. ஆமா, பேங்க்ல இருந்து எடுத்து ஓடி வந்து என்னை காலையில பேங்க்ல போய் என் அக்கவுண்ட்ல எடுத்து வரதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியத்தை? உங்க பீரோல இருந்து எடுத்து வரீங்களோ? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தீங்களோ? மர்மோல, இது என் சுருக்கு பையில. ஆமா, யாரு இல்லன்னு சொன்னா இதுல இருந்து தான் 5000 ரூபாய் எடுத்தேன். நல்லா இருப்பிய. எனக்கும் அப்படியே கொஞ்சம் கருணை காட்டி எங்க அம்மைக்குள்ள சுருக்கு பிளந்து இன்னொரு 5000 ரூபாய் எடுத்து தாங்க நீ எனக்கு. ஏ பாவி மக்கா, ஏ பாவி மக்கா, அண்ணி நாத்தனால சேர்ந்து என்னையே மொட்டை அடிக்க விட மாட்டேன். 2 பேரும் விட மாட்டேன். இதுதான் மாமா நடந்துச்சு. முதல்ல அவ சிரிச்சா, அதுக்கப்புறம் எங்க அண்ணனும் சேர்ந்துல கிடந்து சிரிச்சிட்டு இருக்கான். அம்மா பொழப்பு இப்படி சிரிப்பா சிரிச்சு போய் கிடக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த கூமுட்டை தான். என்னடி ஏதோ கூமுட்டன் சத்தம் கட்ட மாதிரி இருந்து? ஒண்ணு இல்லங்க, அப்படியே கடிச்சு. என்னடி காது கட்டதுன்னு நினைச்சு? என்ன அப்படி இல்லங்க, இந்த நாட்டுக்கோழி முட்டை, லெக்கன் முட்டை, அதுக்கப்புறம் இந்த கிண்ணி கோழி முட்டை, அப்புறம் காடை முட்டை, என்னென்ன முட்டை எல்லாமே இருக்கலாங்க. அதுல இப்ப புதுசா கூ முட்டைன்னு ஒரு முட்டை வந்திருக்காங்க. என்னடி நக்கல் பண்ணதியா? நக்கல் பண்ணலங்க, உங்களை பார்த்து நான் நக்கல் பண்ணுவேனா? இந்த கூ முட்டைனே நெசமாவே ஒரு முட்டை வந்திருக்கான். அந்த முட்டை ஒரு முட்டை விலை வந்து 500 ரூபாயங்க. எங்க
இந்த முட்டை நம்ம ஊர்ல இல்லையா, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணுதாங்களாம். அதுவும் இல்லாம முன்னாடி பதிவு பண்ணி வைக்கணுமா, அவங்களுக்கு தான் கிடைக்குமா. இங்க அந்த முட்டையை சாப்பிடுறவங்க எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்களாம். அதுவும் இல்லாம ஜிம்முக்கு போகாமலே 6 பேக் 8 பேக் அந்த மாதிரி ஜம்முன்னு இருக்குமா உடம்பு. நீலக்குட்டி நெசமா தான் சொல்லுதியா? நான் எதுக்குங்க போய் சொல்ல போறேன்? போய் சொல்லி என்ன பிரயோஜனம் எனக்கு? நேத்து தான் கூகுள்ல படிச்சு பார்த்துடுங்க. அதான் நான் எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும் உங்களுக்கு. நீங்க வர ஜிம்முக்கு போகாம 6 பேக் வைக்கணும் 8 பேக் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஜம்முன்னு வர அப்படி ஆண் அழகன் மாதிரி ஆகணும்னு நினைச்சு ரொம்ப நாள் கனவு கண்டுட்டு இருக்கீங்களாங்க? கூமுட்டையை சமாளிக்க நம்ம என்ன கூமுட்டை வேலை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நீலக்குட்டி எனக்கும் அந்த கூமுட்டை ஒண்ணு வேணுமே. கூமுட்டை 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 கண்டிப்பா உங்களுக்கு இல்லாமலாங்க வாங்கி தரேங்க. நேத்து தான் இந்த அட்ரஸ்க்கு ஒரு அட்ரஸ் போட்டிருந்தான், அதுல தான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். 151 ஆளா உங்களுக்கு கிடைக்குமா? கிடைச்சிருங்களா? கண்டிப்பா கிடைச்சிருங்களா? கிடைச்சிருங்க, கண்டிப்பா கிடைச்சிரும். இப்போ நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டாங்க. என்னது ரெஸ்ட் எடுக்கவா? இவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுத்து டயர்டானது காணாதாக்கா? என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்க மேல நான் எவ்வளவு அக்கறையா இருக்கேன். கூமுட்டெல்லாம் வாங்கி தரேன் இருக்கேன். இப்படி நடு வீட்டுல உட்கார வச்சு எனக்கு கால் அமுக்க சொன்னீங்கன்னா அந்த சில்வண்டு இலக்காரமா என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா சிரிப்பு சத்தத்தை எப்படி இங்க வர கேக்குன்னு? எங்க அண்ணனும் கூட செந்தில இப்ப சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம இந்துங்கன்னு உட்கார்ந்து இருக்குது. அவன் ரூம்ல இருந்து பார்த்தாலே நல்ல கிளீனா தெரியும். சொன்னா கேளுங்க, ரூமுக்கு வேணா வாங்குங்க, அங்க வச்ச உடனே உங்க காலை அமுக்கி விடுதுங்க. அப்படி சொல்லுதியோ? சரிவா, அதுவும் சரிதான். ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டி இருக்கு, யாருக்கும் தெரியப்படாது. நானே உன்ன ரூமுக்குள்ள கூட்டு போய் பேசலாம்னு நினைச்சேன், நீனே சொல்லிட்ட. வா. எல்லாம் என் நேரம். நாய்க்குட்டி மாதிரி ஒரு பின்னால சுத்திட்டு இருக்கேன். என்னவோ தனியா பேசணுங்காரு, என்ன குண்டதிக்கு போட போறாருன்னு தெரியலையே. என் பொண்டாட்டி சும்மா சாதாரண ஆள் ஒண்ணு கிடையாது, அவ பொன் முட்டை போடக்கூடிய பாத்து. என்னதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களாங்க, என்ன விஷயம் பேசணும்? காலை யார் அமுக்குவா? காலை அமுக்குனாதான் எனக்கு பாடு பேசுறதுக்கு கொஞ்சம் தோணும். காலை அமுக்க போறியா எப்படி? நல்ல கேட்டுக்கோ நீலக்குட்டி, நாளைக்கு காலையில 10 மணிக்கு எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. என்னங்க இப்படி திடுதிப்புன்னு 1 லட்சம் ரூபாய் கேக்கிய? 1 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேங்க? 1 லட்சம் ரூபாய் இல்லன்னா விட்டுரு. உங்க அம்மிட்ட நீ மாசமா இல்ல அப்படிங்கிற விஷயத்த எனக்கு சொல்லதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட போதாது. எப்படி கதை? ஏங்க இப்படி போட்டு பாடாப்படுத்திட்டிய? நான் மாசமா இருக்கேன்னு சொன்னாதான் எங்க அம்மா கோவத்துல இருந்தவா கோவத்தை விட்டு இறங்கி என்ன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவா. இந்த வீட்டுல வந்து சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சதா ஒரு பொய்ய சொல்ல ஆரம்பிச்சேன். இப்போ ஒரு பொய் அடுக்கடுக்கா பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்லாங்க. சரி 10ஓட 1 11 இதெல்லாம் உனக்கு ஜுஜிபி மேட்டர் தானே? அப்படி சொல்லாதீங்க. வரவே எப்படி சொல்ல? ஒரு 100 200 பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா 1 லட்சம் ரூபான்னு கேட்டா நான் எங்கக்கே போவேன்? 1 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு கூட எனக்கு தெரியாதுங்க. அட்ரா அப்படி போடுறா. 1 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு உனக்கு தெரியாது. மாதிரி உன்னால வாங்கி தர முடியுமா இல்லையா? யார்கிட்ட போய் வாங்குவேன்? ஏன் 25 பவுன் நகையா உங்க அம்மிட்ட பக்குவமா பேசி ஆட்டையே போட்டில்ல? அது உங்ககிட்ட தானே வாங்கி தந்தேன் பிசினஸ் பண்ணதுக்கு. எல்லாத்தையும் அட வச்சு என்னலாமா பண்ணேன்னு சொல்லுதிய. என்ன பண்றேன்னு இது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா என்னவோ நடக்குன்னு எனக்கு புரிஞ்சு. குவாலி பிசினஸ் பண்ணுதே, கொக்கு பிசினஸ் பண்ணுதேன்னு சொல்லுதிய. அதையும் நான் நம்பிட்டு தான் கிடக்கேன். அதான் பிசினஸ் பண்ணதானே செய்தேன், வருமானம் வரதானே செய்யுது. அதுல தானே இப்ப ஏசி அது இதுன்னு வாங்கி மாட்டிருக்கோம். ஏசில கூட எனக்கு ஒரு நாள் இருக்க விட மாட்டேங்கல. சும்மா பேச்ச மாத்தாத. இந்த பாரு அழுது காரியத்தை சாதிச்சிடலாம் நினைச்சியோ? வீட்டை வேற வாங்கியிருக்க எழுதி. என் பேர்ல எழுதி வாங்குனே மண்ட கசாயம், ஓம் பேர்ல எழுதி வாங்கியிருக்க. அதுக்கெல்லாம் உனக்கு திறமை தில்லு இருந்துச்சுல. அதே மாதிரி உங்க அம்மிட்ட அழுது புரண்டு ஒப்பாரி வச்சு எப்படியாவது நாளைக்கு காலைல 10 மணிக்குள்ள எனக்கு 1 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணுத. பண்ண முடியலன்னா எதை சொல்லணுமோ யாருக்கிட்ட சொல்லணுமோ சொல்லிட்டு என் பாட்டுல பேய்கிட்டே இருப்பேன்.